இந்த 800 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. எல்லாம் 800 பேரும் தமிழ்நாட்டு பெண்கள். 800 பேர்ல 700 பேர் வந்து HIV பாசிட்டிவ். அதாவது அந்த ரெட் லைட் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்த பெண்களில் தமிழ்நாட்டு பெண்களை தேர்ந்தெடுத்து யாருக்கெல்லாம் HIV பாசிட்டிவாக இருக்குதோ அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே அமைச்சிருக்கிறான். அந்த தண்ணி அடித்ததுனால இந்த தைரியம் வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா தெரியுது. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணாக்கா கற்பழிக்கிறதுக்கு முடியணும். உண்மையை சொல்ல போனீங்கன்னா அந்த போதைப் பொருள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணான்னா அவனுடைய செக்ஸ் ஆக்ஷனே வராது. ஏழையாக இருக்கும்போது பணமே இல்லையேங்கிறது அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு தண்ணி அடிக்கும். பணக்காரனாக இருக்கும் இந்த பணத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கு தண்ணி அடிக்கணும். ரஜினிகாந்த் அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு அளவுக்கு தான் பணம் இருக்கணும், அதுக்கு மேலே அந்த ஒரு அளவுக்கு பணம் இருந்ததுன்னா அந்த பணம் உன்னை காப்பாற்றும். அளவுக்கு மிஞ்சி பணம் வந்ததுன்னா பணத்தை தான் நீ காப்பாற்ற வேண்டியிருக்கும். சீமான் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின உங்களோட கருத்து? சீமானை வந்து நிறுத்த சொல்லணும். அவர் ஆட்சிக்கு வந்தா நிறுத்துறேன். அவர் ஆட்சி கொடுத்துடலாம், நாளைக்கே கொடுத்துடலாம். நிறுத்த சொல்லணும். நிறுத்தலைன்னா நடுத்தர நிக்க வச்சு தூக்கில போகுது. இல்ல, தமிழக அரசு இது எல்லாத்தையும் தடை பண்ணணும். எவனுக்குமே தெரியாதா? சீமான் வர்றவர்களும் இது தமிழக அரசுக்கு தெரியாதா? சீமானுக்கு தான் புத்தி இருக்குதா? கல்ல இறக்குனாரு. எதுக்காக இறக்குனாரு? யோஜனாண்டாளு மதுவுக்கு பதிலாக கல் கொஞ்சம் பெட்டர். அது என்னது? ஸ்லோ பாய்சன். அப்போ உள்ள தள்ளி இருக்கணும்ல கல்ல இருக்கணுத்துக்கு. எப்படி வெளியில் தப்பிச்சு? எனக்கு இன்னும் புரியல. பல சட்டவிரோதமான செயல்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார், தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். எப்படின்னு தெரியல. போராட்டம்னு சொல்லிட்டு பண்றாரா? அவர் விளம்பரத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சினிமாக்காரர் தானே, சினிமா இல்லை. கட்சியும் போனியாவில் நிற்கிற எலெக்ஷன்ல டெபாசிட் போகுது. ஐயா, நீங்க சிறைத்துறையில டாக்டரா இருந்த போது மும்பையில இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணுங்க, பாலியல் தொழில் பண்ற பொண்ணுங்க மும்பையில இருந்து கொண்டு வரப்பட்டாங்க. அவங்கள பல பேருக்கு HIV இருந்ததா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது நான் தான். ஆமா, அது உங்களுக்கு தெரியுமா? அது பம்பாயிலேருந்து ரெட் லைட் ஏரியாவிலேருந்து 300-400 பெண்களை மறுவாழ்வு கொடுக்குறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார். நல்லா மறுபடியும் நீங்கள் வந்து குடும்ப பெண்களாக நீங்கள் மாறணும்னு சொல்லிட்டு சக்தி எக்ஸ்பிரஷன் போட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை விட்டு கூட்டிகிட்டு வந்தார். இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச போது அப்போ தான் அந்த எய்ட்ஸ் சம்மந்தமாக இருந்தது. என்னுடைய சீஃப் வந்து அப்போ வேறு டாக்டர் தர்மலிங்கம். அவரும் நான் என்ன பண்ணோம், இவங்க வந்து இந்த விலை மாதிரிகள் இருக்காங்க, விலை மாதிரி எத்தனை பேர்த்துக்கு HIV இருக்குதோ என்ன இருக்குதோ அதை செக் பண்ணால் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நாங்கள் போய் போலீஸ் அதிகாரிகிட்ட பார்த்தோம். போலீஸ் அதிகாரிகள் தான் வழக்கமாக டாக்டர்னா ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுவாங்கல்ல. அவர் அந்த சிட்டி போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கேட்டோம். வழக்கப்படி அவர் வந்து அப்படி ஒரு அலட்சியமாக உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசின உடனே சரின்ட்டார். சரின்ன உடனே அவங்கள கொண்டு வந்து இங்கே கூட்டு வந்து ரெட் ஹில்ஸில் வச்சுட்டாங்க. ரெட் ஹில்ஸ் ஜெயில் அப்போ வந்து ஜெயிலில் திறந்த வெளி சிறைச்சாலை இன்னும் ஓப்பன் ஆகலை. இவங்கள தான் ஃபஸ்ட்டு குழந்தை அங்கே இறக்கிட்டாங்க, தங்கறத்து விட்டாங்க. எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்துட்டா நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் 6 டாக்டர்ஸு எல்லாம் போயிட்டோம். அதாவது நீங்கள் இன்னைக்கு நேற்று வந்து உள்ளே வந்துட்டாங்க. நேற்று காலையிலே வந்துட்டாங்க. நாங்கள் மறுநாள் மத்தியானம் போகிறோம். 1.5 நாள் உள்ளே போனால் எங்கள் வண்டியை பார்த்த உடனே எல்லாம் ஓடியாடுறாங்க. அப்படியே தலை தெரிச்சுக்கிட்டு ஓடியாடுறாங்க. ஏன்டா இப்படி ஓடியாடுறாங்க பார்த்தாக்கா சாப்பாடு வந்துருச்சுன்றாங்க. 1.5 நாளாக அவங்களுக்கு சாப்பாடே போடுறாங்க. அதான் அந்த பெண்ணு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி ஆனந்தமாக வேலையை கட்டிவிட்டார். ஒரு பெண் அதிகாரி எங்களுக்கு உள்ளே போன உடனே முதல்ல ஏன் அளவு நான் துர்ராஜன் 2 பேர் தான், ராஜேந்திரன் ஒரு டிரைவர் 2 பேர் தான் முதல்ல உள்ளே போகிறோம். மற்றவங்களாம் வெளியில் நிற்கிறாங்க. சாப்பாடு எங்கே? நாங்கள் சாப்பாடா அப்படின்னு 1.5 நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு பேச்சு முத்துச்சு. ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு அம்மா வந்தால் பலார்னு ஒரு அறை விட்டாங்க. சுருண்டடிக்கிற மாதிரி இந்த பேர் கண்ணாடியில் எகிரிடுச்சு. ராஜேந்திரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். அந்த எங்கள் டிரைவரை 4 பேர் தூக்கிட்டு போய் கும்முன்னு கும்மிட்டார்.
என் கண்ணாடி உடஞ்சிருச்சு, என் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அதுக்குள்ளார கொஞ்சம் ஓடி வந்து எல்லாம் இது பண்ணி நிறுத்திது. அவ தலைவி ஒருத்தி வந்தான். அவனை பார்த்தா பாவமாக இருந்தால் அவனை ஏண்டி அடிக்கிறீங்கன்னு. அப்புறம் வந்து கேட்டாக்கா 1.5 நாளாக சாப்பாடு போடல. அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் பேசி அப்புறம் வந்து எங்கள் மேலே ரொம்ப அபரிமிதமான மரியாதை வந்துருச்சு. பிளட்டை எடுத்தால் அந்த 800 பேரோ என்னமோ 700 பேர் வந்து HIV பாசிட்டிவ். அந்த 800 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. எல்லாம் 800 பேரும் தமிழ்நாட்டு பெண்கள். 800 பேரில் 700 பேர் வந்து HIV பாசிட்டிவ். அதாவது அந்த ரெட் லைட் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்த பெண்களில் தமிழ்நாட்டு பெண்களை தேர்ந்தெடுத்து யாருக்கெல்லாம் HIV பாசிட்டிவாக இருக்குதோ அவங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து இங்கே அமைச்சிருக்கிறான். அந்த கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அது அன்னைக்கு மறுநாள் நடக்குது. அவர் வந்து வாழ்க்கையில் வழி தவறி போன அபலை பெண்களுடைய மறுவாழ்வு திட்டமாக விலைமாதர்களாக இருந்த ரெட் லைட் ஏரியா பெண்களை வந்து நாங்கள் மறுவாழ்வு கொடுப்பதற்காக கொண்டு வருகிறோம்னு சொல்லி அவர் பேச போகிறார். நாங்கள் இதை வந்து முடிக்கும்போது மணி 5:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பாசிட்டிவ். அங்கே போகிறோம். கலைவாணர் அரங்கத்தில் தான் பார்ட்டி அது கலைஞர் பேச போகிறார். கூட்டம் நடக்குது. அது போன உடனே அப்போ எங்களுக்கெல்லாம் நல்ல கலைஞர் குடும்பத்தோடு நல்லா பழக்கிறதுனால ஸ்டாலின் தான். அவர் என்ன பண்ணார், என்ன அப்படின்னாரு, நாங்கள் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு டக்குன்னு மேலே ஏற்றிட்டார். கலைஞர் இப்படி நின்னவர் இப்படி எங்களை பார்த்தார், 2 பற்றி பார்த்தார். என்ன அப்படின்னார், போனோம் இந்த மாதிரிங்க அப்படின்னு. அப்படியே இடிஞ்சு போயிட்டார். இடிஞ்சு போய் அப்புறம் வந்து உடனே அந்த இதில் அதை சொல்ல மூட்டு அப்புறம் அவங்கள 3ஆக பிரித்து கொஞ்சம் பேரை மதுரையில், கொஞ்சம் பேரை செங்கல்பட்டில், கொஞ்சம் பேரை சென்னையில் வச்சு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பாசிட்டிவ். அத்தனை பேரும் 800 பேர் என்ன பண்ணோம், நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி இங்கே அனுப்புறியா நீன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கவுன்சில் பண்ணி அவங்கள திருப்பி பம்பாய்க்கு திருப்பி வச்சு. இதுதான் அப்போ நடந்த ஒரு விஷயம். அது வந்து அப்போ பொன்முடி தான் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அவர் கேட்டார், என்ன எல்லாமே கண்டம்டு குரூப்புங்கிறாங்களே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. அதாவது இது ஒரு அன்னைக்கு நடந்த ஒரு வரலாறு. இது எதுக்காக கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. இல்லையா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் திரும்ப அதிகமா யூஸ் பண்ணா இந்த ஏரியாலையும் நிறைய பேர் அந்த மாதிரி பாலியல் பெண்களை துன்புறுத்துவாங்க. அந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அது ட்ரக் வந்து ஒருத்தர் மிருகமா மாத்த வாய்ப்பு இருக்குல்ல. பொதுவா இது வந்து ஒரு பிலீஃப் தான். அதாவது ஒரு கொலை பண்றதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு போனா கொலை பண்றது முடியும் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப். அது உலகம் முழுவதிலும் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அது எல்லா கதைகள்லையும் இது பண்ணுவாங்க. கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணுவோம். அது உண்மைதான். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் தண்ணி அடித்ததுனால இந்த தைரியம் வருதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா தெரியல. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணாக்கா கற்பழிக்கிறதுக்கு முடியும். உண்மையை சொல்ல போனீங்கன்னா அந்த போதைப் பொருள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணான்னா அவனுடைய செக்ஸ் ஆக்ஷனே வராது. இப்போ கொக்கைன் யூஸ் பண்ணும்போதும் வராது. எந்த போதைப் பொருளுமே மூளையவே மழுங்கடிச்சிடுதுமா. கை காலே உழுந்து போதும். அப்புறம் அவன் எங்கிருந்து செக்ஸ் வச்சுக்கிறது? இல்ல அப்படிதான் நியூஸ்ல வெளியாச்சு. அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். அது ஒரு நம்பிக்கை. போதை மருந்து எடுத்துக்கிட்டு போனால் கற்பழிக்கிறத கொலை பண்ணுறது எல்லாம் பண்ண முடியுங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை இன்னைக்கு ஒன்று இருக்குது. விஞ்ஞான ரீதியில், மருத்துவ ரீதியில் பார்த்தீங்கன்னா அது it will take away from the action அப்படிங்கிறான். It will stimulate you, but it will take away from the action. உனக்கு உணர்ச்சியை தூண்டுமே உடைய உன்னால் செயல்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஆசையெல்லாம் இருக்கும், ஒன்று, ஆனால் அவனால் செயல்பட முடியாது. It will stimulate you, but it will take away from the action. அதுதான் நடக்குது. ஒரு படத்தில் வி.கே. ராமசாமி ஒரு படத்தில் இது பண்ணுவார். அந்த விலை மாதிரி என்ன பண்ணுவோன்னா அவரை நல்லா தண்ணி அடிக்க வச்சுருவார். நல்லா தூங்கிடுவார். தூங்கிட்டு காலை விடிகாலில் எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டோன்னே என்னடா இது ஒன்றுமே தெரியாமல் நம்ம தூங்கிட்டோன்னு, ராத்திரியில நான் என்ன படாதப்படுத்திட்டீங்க தெரியுமா? ராத்திரிலாம் படாதப்படுத்தலாம், எனக்கு ஒன்றுமே தெரியலையாம்பார். சரி காசை கொடுங்கம்மா. ஒன்றுமே புரியல. என்ன நான் பாட்டுக்கு தூங்கினதா நினச்சிக்கிட்டு இருக்கேன், தண்ணி தான் அடித்தேன், ஒன்றுமே செய்யலைன்னா கூட காசு கொடுக்கணும் போட்டு கேட்டு போவார். ஏமாத்திடுவாங்க. விலைமாதர்கள் வீட்டுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த பெண்ணுங்கிற முறையில் அதிகமாக நான் பேசக்கூடாது, நல்லா இல்லை. அவங்க முதல்ல குடிக்க வைப்பாங்க. குடிக்க வச்சா ஆக்ஷன் இருக்காது. அதனால் வந்து சீக்கிரம் ஆள் அமைச்சிடலாம். வசூலும் பண்ணிக்கலாம்.
அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 கிளையண்ட்டாவது இருந்தால் தான் கட்டுப்படி ஆகும். அதனால் இந்த ஒவ்வொரு ஆளையும் வந்து சீக்கிரமாக இது பண்ணால் தான் என்ன அவ்வளோ உழைப்பு இருக்குது. அந்த களைப்பெல்லாம் போக்குறதுக்கு முதல்ல தண்ணி அடிக்க வைப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போதைப் பொருளில் வந்து என்ன ஆகும்னாக்கா, ஒரு ஆதி காலத்திலிருந்து இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னாக்கா, தண்ணி அடித்தாக்கா கொலை பண்ணுறதோ கொள்ளை அடிக்கிறதோ தப்பு பண்ணுறதோ பயங்கரமான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறது மது வகைகள் தேவைங்கிறது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்மியில் வந்து உங்களுக்கு வந்து லிக்கர் பர்மிட்டட் தெரியுமில்ல உங்களுக்கு. ஏன்னா மது விலக்கு இருந்த காலத்தில் ஆர்மியில் போய் அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இதில் போய் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அவங்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு மிலிட்ரிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா உலகம் முழுவதும் வந்து ஏன்னா அப்போ தான் சண்டை போட முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் வந்து மருத்துவத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் அது நடந்துக்கிட்டு தான். அதாவது செயலை பார்த்தீங்கன்னாக்கா யதார்த்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்குது. மருத்துவ ரீதியாக அது வந்து தப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால் இது இன்றைக்கி சரி, இந்த நடிகரை பொறுத்தவரை ஒரே திருப்பி வந்தோம்னா, சினிமா உலகம் இல்லை, விளம்பர வெளிச்சம் போயிடுச்சு, எதிர்காலமும் தெரியல, நிகழ்காலமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இளமை இருக்குது, தெம்பு இருக்குது, வேலை செய்கிறதுக்கு முடியும் என்னால், ஏன்னா வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுறது? ஏமாற்றம், சகிக்க முடியாத அவமானம். அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன? நான் மயங்கி கிடக்கணும். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு என்ன வழி? போதை. குடிக்கிற மறந்துடுறேன். ஒரு 6 மணி நேரம் ஒரு நிம்மதி. எழுந்த உடனே எனக்கு தேவைப்படும். ஐயோ எனக்கு கொடு அப்படி தான் வந்து அடிக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து போதைப் பொருளில் கிடைக்கும். போலீஸ் விசாரணையின் போது ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காங்க, 3 தடவை எனக்கு கொடுத்தாங்க, 4ஆவது தடவை நானா தான் கேட்டு வாங்கினேன், என்னால் அதை விட முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது அடிக்ட் ஆகாம இல்ல அதுல இருந்து மீண்டு அடிக்ட் ஆக போயிருக்கிறார். அடிக்ஷனுக்கு போயிருக்காரு. நல்ல காலம் பிடிச்சிட்டாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணாங்கன்னா ஒரு வழி. இல்லையா, நார்மலா இப்போ நிறைய பேர் மாட்டல இந்த கேஸ்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அடிக்ட் ஆகாம மேபி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது எல்லாருமே அடிக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நானும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா அடிக்ட் ஆகல. என்ன காரணம்னா கட்டுப்படி ஆகுது, காசு இல்லை. ஆனா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. அதாவது வசதியே இல்லாதவன் திருடியாவது குடிப்பான், வசதி இருக்கும் கொடுத்து குடிப்பான். நிம்மதி வேணுங்கிறது தான் மனித இனமே. ஒரு நிம்மதியை தேடி போகிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் தேடிக்கிட்டு தான் போகும். ஒரு காலத்தில் என்ன நினைக்கிறோன்னா, கோடிக்கணக்கில் பணம் இருந்ததுன்னா நிம்மதின்னு நினைக்கிறோம். கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சுன்னா இந்த பணம் வந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுல வர்ற அந்த கவலையில் நமக்கு தூக்கம் போயிடுது. பணமே நமக்கு சுமையாக மாறுது. அதுவே நமக்கு வந்து போதைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஏழையாக இருக்கும்போது பணமே இல்லையேங்கிறது அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறோம். பணக்காரர்களுக்கு வந்து பணத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறோம். ரஜினிகாந்த் அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு அளவுக்கு தான் பணம் இருக்கணும், அதுக்கு மேலே அந்த ஒரு அளவுக்கு பணம் இருந்ததுன்னா அந்த பணம் உன்னை காப்பாற்றும். அளவுக்கு மிஞ்சி பணம் வந்ததுன்னா பணத்தை தான் நீ காப்பாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதாக சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. மனிதன் இனம் அமைதியை தேடி எல்லா காலத்திலையுமே எதையாவது இது பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சாமியார்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. இமயமலைக்கு அடிக்கடி ஏன் போகிறாங்க தெரியுங்களா? அங்கத்தான் பெஸ்ட்டு போதைப் பொருள் கிடைக்கிது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தினுடைய போதைப் பொருளுடைய சென்டர் வந்து நேபாள். காட்மாண்டுக்கு போகிறது, நேபாளுக்கு போகிறேன், இமயமலைக்கு தாவதம் பண்ண போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் போதைப் பொருள் அங்கே நிறையா கிடைக்கிறதாங்க. அந்த மூலிகைகளில் அதெல்லாம் நிறையா இருக்கு. சரி, இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் அது எனக்கு தேவைப்படுது, ரொட்டீனா எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோட உடம்புல வேற என்னென்ன பிரச்சனை வரும்? முதல் வந்து மூளை பாதிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேலே ஏரல் பாதிக்கப்படும். ஏரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா மனநிலை பாதிக்கப்படும். ஏரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உயிர் போயிடும். இப்போ இருக்கிற தமிழக அரசால மதுவையும் மற்ற ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பாலியல் குற்றமா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சீமான் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின உங்களோட கருத்து? சீமான் வந்து நிறுத்த சொல்லுங்க. அவர் ஆட்சிக்கு வந்தா நிறுத்துறேன். அவர் ஆட்சி கொடுத்துடலாம், நாளைக்கே கொடுத்துடலாம். நிறுத்த சொல்லுங்க. நிறுத்தலைன்னா நடுத்தர நிற்க வச்சு தூக்கில் போடுவோம் செய்கிறாருன்னு சொல்லி. நடுத்தர நிற்க தூக்கு போட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா குத்தி கொள்ளுவோம். இல்ல, தமிழக அரசு இது எல்லாத்தையும் தடை பண்ண எவனுக்குமே தெரியாதா? சீமான் வர்றவர்களும் இது தமிழக அரசுக்கு தெரியாதா? சீமானுக்கு தான் புத்தி இருக்குதா? கல்ல இறக்குனாரு. எதுக்காக இறக்குனாரு? யோஜனா இருந்தாலும்
மதுவுக்கு பதிலா கல் கொஞ்சம் பெட்டர் தான். அது என்னது ஸ்லோ பாய்சன். மதுவை கம்பேர் பண்ணும்போது கல் அது பரவாயில்ல ரைட்டுமா, சொல்றாரு. அரை மணி நேரத்துல சாப்பிட்டு 3/4 மணி நேரத்துல சாப்பிட்றேன், ரெண்டும் போதா தானே. அப்ப உள்ள தள்ளி இருக்கணும்ல கல்ல இருக்கணுத்துக்கு, எப்படி வெளியில் தப்பிச்சு? எனக்கு இன்னும் புரியல. பல சட்டவிரோதமான செயல்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார், தப்பிச்சுக்கிட்டே இருக்கார், எப்படின்னு தெரியல. ஏன்னா அது அவர் போராட்டம்னு சொல்லிட்டு பண்றாரா? அவர் விளம்பரத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சினிமாக்காரர் தானே, சினிமா இல்லை, கட்சியும் போனியாவில் நிற்கிற எலெக்ஷன்ல டெபாசிட் போகுது. அவருக்கு அந்த அழுத்தம் தான் கல் குடிச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். குடும்பத்தையில் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். செக் பண்ணணும். ஸ்ரீகாந்தை பிடிச்ச மாதிரி அவருக்கு பிடிச்சா தெரியும். ஒரே பாயிண்ட் தான் திருப்பி மறுபடியும் அழுத்த சொல்கிறேன். போதை தருகிற எந்த பொருளுமே உடலுக்கு நல்லது இல்லை, அவ்வளோதான். அப்படி எவனா சொன்னான்னா அவன் மனித குல விரோதி, அவ்வளோதான் நான் சொல்றேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்டுக்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா போதை மருந்து உங்களை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கும், அவ்வளோதான். சில பேர் ஒரு ஆங்கில மது வகைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கல் கூட ஒரே மரத்து கல்லை தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தெம்பா இருக்கும். இதுக்காக நீங்கள் அதை குடிக்கிறதுங்கிறது, அதை தவிர உங்களுக்கு தெம்பை கொடுக்கறதுக்கு எவ்வளோ வேற பொருள்கள் இருக்கும்போது இதுக்கு ஏன் போறீங்கிறதா நம்ம கேள்வி, அவ்வளோதான். நல்ல பாம்பு விஷயத்துல கூட மருந்து இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி அதுக்காக நல்ல பாம்பு விஷயத்தை எடுத்து நீங்க தினம் காலையில் குடிக்கூடாது, கேன்சருக்கு பராமரிக்க குடிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால போதை தருகின்ற எந்த பொருளையும் முடிந்தவரையிலும் தடுப்பு. உங்களுக்கு தற்காலிகமான நிம்மதியை தேடி போனீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பின்விளைவுகள் மிக பயங்கரமா இருக்குங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க போதை பொருளுக்கு போக மாட்டீங்க.